வணக்கம். நான் புவனா. 12ஆம் வகுப்பு இயல் 1இல் இன்று இளந்தமிழே இளந்தமிழே அப்படிங்கிற முதல் பாடல் இருக்கு இல்லையா, அதை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். சரியா? இதை எழுதினவர் சிற்பி பாலசுப்ரமணியன். சிற்பி பாலசுப்ரமணியன் ஒரு சிற்பி என்ன பண்ணுவாங்க, சிலைகளை செதுக்குவாங்க, அதை உருவாக்குறாங்க இல்லையா. அது மாதிரி தமிழில் பல்துறையிலையும் இவர் புகழ்பெற்று விளங்குகிறார். அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு சிற்பி பாலசுப்ரமணியன் பேர். இவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தாத துறையே இல்லைன்னு சொல்லலாம். இவருடைய பெயர் சிற்பிங்கிறது சேர்த்து வர்றது. இவருடைய பெயர் பாலசுப்ரமணியன். இவர் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. சிற்பி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கவிஞர்களுக்கெல்லாம் ஆண்டுதோறும் விருதுகளும் பரிசுகளும் வேற வழங்குறாரு. ஒரு கிராமத்து நதிங்கிற கவிதை நூலுக்காகவும் மொழிபெயர்க்காகவும் 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இவர் இளந்தமிழே அப்படிங்கிற இந்த செய்யுளை எழுதியிருக்காரு. சரி, இப்போ பாடலை பார்க்கலாமா? ஆசிரியர் குறிப்பை நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா அதில் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் எப்போதுமே ஆசிரியர் குறிப்புக்கு பாடம் எடுக்கிறவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ பாடலை பார்க்கலாம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோள் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம் அருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறு உண்டோ எம்பிடாயே, மூண்டு வரும் கவிதை வெறி உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவா, கூண்டு அதனை உடைத்து எழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே சீறி வாவா. இது பாடல். இதனுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். செம்பருதி மலைமேட்டில், செம்பருதி மலைமேட்டில், சூரியன் அஸ்தம், பருதினா சூரியன், கதிரவன் அப்படின்னு சொல்லலாம், ஆதவன் எந்த பேர் வேணாலும் சொல்லலாம். செம்பருதி என சிவந்த நிறத்தை உடைய கதிரவன் மாலையில் மலை முகட்டில் அது மறையும் பொழுது, தோன்றுகின்ற பொழுது அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்படியே செந்நிறமாக சிவந்த நிறமாக வானத்தில் அந்த சூரியன் இருக்கும். அப்போ மலை மீது தலை சாய்ப்பான் அப்படின்னா என்ன, மலையில் அது மறைய போகுது. அப்போ வானம் செந்நிறத்தில் இருக்கும். அதான் கதிரவன் மலை மீது தலை சாய்ப்பான் அப்படின்னா மறைவான். அப்போது செந்நிறத்து பூக்காடாம், சிவந்த பூக்காடு போல. இந்த ஃபயர் இன் த ஃபாரஸ்ட்னு ஒரு ஃப்ளவர் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பூ பார்த்திங்கன்னா அப்படியே சக்கச்சவேர்னு ரெட்டு கலரில் இருக்கும். மரம் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அந்த சிகப்பு கலரில் அந்த இலை கூட தெரியாது. மரம் ஃபுல்லாக அந்த ரெட் கலர் பூ தான் இருக்கும். சிவந்த நிற பூக்கள் இருக்கும். அது மாதிரி வானம் சிவந்த பூக்களை போல வானமெல்லாம் அந்த வானவெளி எங்கும் காட்சியளிக்கும். தம் கைகள் அதனை போல தம் கைகள். யாரோட கைகள்? சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர். அந்த சிவந்த பூக்களை போன்று வேலை செய்கின்ற தமது கைகள் சிவந்து இருக்கும்தான், அந்த சிவந்த நிறத்தை போல.
சிவந்து நோகும்படி. ஏன்னா வேலை செஞ்சு கை செவக்குதுன்னு சொன்னால் சும்மா சாதாரணமாக இப்படி சேப்பு சாயம் அடிச்சுட்டு செவக்கிறது இல்லை. அவங்க வேலை கஷ்டப்பட்டு அந்த கையினால் உழைத்து வேலை செஞ்ச பொழுது அந்த சிவந்து இருக்கின்ற கைகள் நோகும்படினா வலிக்கும்படி தாம் உழைக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைக்கின்ற தொழிலாளர்களின் விம்முகின்ற தோல் மீதில் அப்படின்னா, ஏன்னா வேலை செஞ்சு அவங்களுக்கு பாடி அப்படியே நல்லா கட்டுமஸ்தாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேர்வையில் உழைத்து அவங்களுடைய உடம்பு உரமேறி இருக்குமா. அதனால் அந்த விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் பருத்து இருக்கும். விம்முகின்றன்னா பருத்து இருக்கும், அப்படியே நல்ல கல் மாதிரி அப்படியே உழைச்சி உரமேறி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தோள்களின் மீது முத்து முத்தாய் வீற்றிருக்கும் வியர்வை வெள்ளம், தோன்றியிருக்கும் வியர்வை துளிகள், அவையெல்லாம் வியந்து பாட, அவற்றையெல்லாம் வியப்புற்று பாடுவதற்கு என் அருமை செந்தமிழே, எனது அருமையான செந்தமிழே, உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறு உண்டா, உன்னை தவிர அதற்கேற்ற துணை வேறு உண்டா, இயம்பிடையே, இயம்பிடுன்னா சொல்கிறதுன்னு அர்த்தம், கூறுவாயே. என்ன இவர் சொல்ல வராரு அப்படின்னா, அந்த சிவந்து இருக்கின்ற மலர்களை போன்ற கைகளை உடைய வானம் சிவப்பு நிறத்தில் இருக்குது. அந்த சிவப்பு நிறம் எப்படி இருக்குன்னா சிவந்த பூக்களை போல இருக்குது. அந்த சிவந்த பூக்களை போல உழைத்து கைகள் சிவந்து இருக்கின்ற அந்த தொழிலாளர்களின் தோளில், அதாவது உரம் ஏறிய அந்த தோளில் முத்து முத்தாய் வியர்வைகள் துளிகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி சிறப்புற்று பாட தமிழே. ஏன்னா மற்ற மொழிகளெல்லாம் கூட நமக்கு அந்த வார்த்தைகள் கரெக்டாக ஆப்டாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கரெக்டான சொற்கள் அதில் அமையிறது கஷ்டம். ஆனால் தமிழ் மொழியில் ஈஸியாக அதை விளக்க முடியும். ஏன்னா அந்த மொழிக்கு அத்தகைய சிறப்பு உள்ளது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன்னை தவிர அதற்கேற்ற துணை, இதை விளக்குவதற்கான துணை வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால தான் பாரதிதாசன் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திர சோலைகளே, எம்ஜிஆர் கூட ஒரு படத்தில் பாடியிருப்பார் அந்த பாடலை. ஏன்னா அது பாரதிதாசன் பாடல். உன்னை இங்கு சிறுத்த இப்பாரினிலே முன்பு எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே அப்படின்னு சொல்லி தோழர்கள், முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினில்லேன்னு பாடியிருப்பார். அப்போ அந்த பாடலில் வர மாதிரி தான் பாரதிதாசன் விளக்குவார். அதே மாதிரி தான் இவரும் இந்த சிற்பி பாலசுப்ரமணியனும் சொல்கிறாரு. என்ன, இந்த மாதிரி உழைத்து சிவந்த கைகளை உடைய முத்து முத்தாக வேர்வையை தொழில் சுமந்து உள்ள அந்த தொழிலாளர்களின் சிறப்பை பற்றி பாடுவதற்கு தமிழே உன்னையன்றி வேறு யாரும் இருக்கிறார்களா சொல்லு, உன்னை தவிர அந்த வார்த்தைகளை தருவதற்கு வேறு மொழி எதுவும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு, மூண்டு வரும் கவிதை பொங்கி கவிதை பற்றுக்கு உணவாய் வெறிக்கு உணவாய் அப்படின்னா அப்படியே நிறைய என்ன சொல்கிறது ஐடியாக்கள் எண்ணங்கள் அதெல்லாம் மனசில் அப்படியே தோணுது. அதை எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படுத்துறதுக்கு வார்த்தைகளை நம்ம அங்கேயும் இங்கேயும் தேட வேண்டாம். ஏன்னா தமிழ் மொழி எளிமையாக நமக்கு அதை தரும். எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய், முத்தமிழ் இயல் இசை நாடகம் அப்படிங்கிற அந்த 3 தமிழாய் நீ உள்ளாய், நீ எங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றாய். முன்னாடி ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியரின் அவையில் கொலு இருந்து வழிபாட்டு பொருளாக இருந்தாய். கொலு அப்படின்னு சொன்னால் பொம்மையெல்லாம் வச்சு இருக்கிறது. ஏன்னா அந்த பாண்டியர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா 3 முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு தமிழ் மொழிக்காகவே சங்கங்கள் அமைத்து மொழியை வளர்த்தார்கள். அந்த மாதிரி நீ அப்பொழுது இருந்தாய். பாரி முதலான வள்ளல் பெருமக்களை பெற்று தந்தாய். ஈன்று தந்தாயின பெற்று தந்தாய். பாரி அதனால தான் தமிழ் மொழிக்கும் சிறப்பு செய்யணுங்கிறதுக்காக தான் ஔவையாருக்கு 2 நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியெல்லாம் அவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா தமிழ் மொழி வாழணும், நம்ம இறந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அதனால தான் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். மீண்டும் அந்த பழமை நலம், அந்த சங்கத்தமிழின் பழமையான நலத்தை புகுத்துவதற்கு மீண்டு
கொண்டு வர, பழையபடி அதே மாதிரி கொண்டு வர, மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா, உடற் சிலுக்குமாறு தமிழ் ஆகிய குயிலே நீ பாடி வருக. கூண்டதனை உடைத்து எழுந்த சிங்கம் போல தன் அடைக்கப்பட்ட கூண்டினை உடைத்து வெளிவரும் வலிமைமிக்க சிங்கத்தை போல குளிர் பொதிகை தென் தமிழே, குளிர்ச்சி பொருந்திய அகத்திய முனிவரால் வளர்க்கப்பட்ட தமிழ் மொழியே, உருவாக்கப்பட்ட தமிழ் மொழியே, எங்கேருந்து அந்த எந்த மலை அது? பொதிகை மலை. பிறந்த தென்னாட்டு தமிழே சீரிவா, சீற்றத்தோடு நீ வருவாயாக. இதுதான் இந்த பாடலுடைய இது. அதனால் இவர் என்ன சொல்ல வராருன்னா, சிவந்த கதிர்கள் மலை முகட்டில் தலை சாய்க்கும் பொழுது, மறையும் பொழுது அந்த மாதிரி சிவந்த பூக்களை போல இருக்குது. அதுபோன்ற உழைக்கின்ற தொழிலாளர்களுடைய அந்த கைகள் இருக்குது. அவங்க அந்த உழைக்கும் பொழுது முத்து முத்தாக வேர்வை தோளில் இருக்குது. அந்த தோல் வலிமையை உடையும் அந்த வேர்வையெல்லாம் பற்றி சிறப்பாக பாடுறதுக்கு, அந்த தொழிலாளரை பற்றி சிறப்பிக்கிறதுக்கு உன்னை தவிர வேறு மொழி கிடையாது, முத்தமிழாகிய நீ தான். அது மாதிரி முன்னாடி காலத்தில் 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்க்க செய்தாய். அதே மாதிரி பாரி முதலிய வள்ளல்களையும் தந்தாய். இந்த மாதிரி சிறப்புடைய நீ அந்த மக்களுடைய அந்த எண்ணங்களை வெளிப்பாடுபடுத்துவதற்கு சிங்கத்தை போல சீறி வரும்படி செய்தாய். அதனால் அகத்திய முனிவரால் வளர்க்கப்பட்ட தமிழ் மொழியே நீயே தமிழே சீற்றத்தோடு நீ வருவாயாக. அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய கருத்து. நன்றி.